ஸ்தோத்திரமானவரே, அந்த பிதாவே உங்களை கருணை சொல்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களோடு இடைபெறுவதாக. நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற நாளாக என்னை மறைத்து நீர் இடைப்படும் பெரிய காரியத்தை செய்யுங்க, உலக காரியத்தை செய்யுங்க. பேசிக்கிட்டு நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தினத்திலே வார்த்தையை குறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்துக் கொண்டிருந்தபோது இந்த பகுதி ஆண்டவர் காட்டினார். அது மாத்திரம் அல்ல, நான் முன்னாடி எடுத்து வைத்திருந்த பகுதி தான். சில காரியங்களே அதில் இன்னும் ஆழமாய் சிந்திக்கும்படியாக தீமோத்தி ஒரு போதக இருக்கும். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு என்ன பண்றார், எழுதுகிற போதக நிருபம். அவருக்கு தீமோத்தேயுக்கு எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், அவனோட வார்த்தைகள் எப்படி நிலைத்திருக்கணும் என்று சொல்லி அவர் என்ன பண்றார், போதிக்கிற காரியங்கள். இதுதான் 2 புத்தகமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிறவைகளில் நிலைத்து அவைகளை பின்னிரத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறவல்லாமல் அப்படின்றது. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிறவைகளை என்ன நிலைத்து, நான் கற்றுக் கொண்டிருக்கிறவைகளை நான் என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். கற்றுக் கொண்டிருக்கிறவைகளை என்ன பண்ணணும், நான் தொடரணும். நிலைத்திருக்கணும், என்ன பண்ணணும், தொடரணும். அல்லேலூயா. இப்போ அதான் இந்த தலைப்பு, கற்றுக்கொண்ட காரியங்களில் தொடருங்கள். கற்றுக்கொண்ட காரியங்களில் தொடருங்கள். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து கதை, பெற்றோர் நமக்கு நம்ம கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்மளை இதில் வழிகாட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நம்ம பெற்றோர்கிட்ட கற்றுக்கொண்டோம். இங்கே தீமோத்தேயுக்கும் அதான் சொல்றாரு, உன் பாட்டிக்கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் நம்ம கற்றுக் கொடுத்தவைகளை என்ன பண்ணு, நீ தொடரு. அதுல நீ என்ன பண்ணு, தொடரு. நீ முன்னாடி கற்றுக்கொண்ட உங்க பெற்றோர்கள் அவங்க முன்னாடி இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்க என்னெல்லாம் கற்றுக்கீங்க, அதுல நீங்க என்ன பண்ணணும், தொடரும். நல்ல காரியங்கள்ல தொடருங்க. நல்ல காரியம், நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுல என்ன பண்ணணும், தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும். அவைகள் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிற அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை லட்சித்து கேட்டு ஞானப்புள்ளவர்களாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்திருக்கிறார் என்று உனக்கு தெரியும். அம்மாவும் பாட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க, சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணாரு, வேதத்தை என்ன பண்ணுங்க கற்றுக் கொடுத்ததுனால தான் போலிங்க என்ன சொல்ற, அது நீ என்ன பண்ண, அதுல நிலைத்து, அதுல தொடர்ந்து நிலைத்து இரு. அதை விட்டு விடாத, அதை விட்டு விடாத. ஏன்னா நம்ம சில காரியங்கள்ல சின்ன பிள்ளைல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அதான் சொல்லிட்டு இருக்கோம். உங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர் என்ன பண்ணுங்க, அவங்க வசனத்தை என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. வார்த்தையில இப்பொழுது வசனங்களை என்ன பண்ண போதிங்க. அவங்க சின்ன கை குழந்தைகள்லாம் பார்க்காதீங்க, அவங்களுக்கு என்ன வசனத்தை என்ன பண்ண சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணும், புரிஞ்சுக்கும். அப்போ மைண்ட்ல ஏறும். திரும்பி அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அது அவங்களுக்கு அவங்க பெரியவர்களான போது அது என்ன பண்ணுவாங்க, அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள விதைக்கப்பட்ட வார்த்தை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா.
அதை கொஞ்சம் முன்னாடி 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமா? பொறுமையா வாசிப்போம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீதி சாந்தத்தையும் பொறுமையும் அந்தியோக்கியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் துன்பங்களையும் பாடுகளையும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ என்ன சொல்றேன்னா, நீ என் போதகத்தையும் நடத்தையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீதிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் 7 காரியம் மாத்திரம் இல்ல, இதெல்லாம் நல்ல காரியங்கள். அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் அது மாத்திரமல்ல, அந்தியோக்கியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். நன்மைகளை மாத்திர அறியல, எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் பாடுகள் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை. அல்லேலூயா. அப்போ நமக்கு நன்மையான மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நம்மளை போதிக்கிறாரு, நம்மளை நடத்துகிறார். நம்ம நடத்தையிலும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் எல்லாம் அது மாத்திரம் இல்ல, எல்லா துன்பத்தையும் எல்லா விதமான உபத்திரவத்தையும் அது எல்லா மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் அதை சொல்கிறார், என்னை ஆண்டவர் நன்மையால மாத்திரம் நடத்தல, எல்லா விதமான துன்பத்திலும் ஆண்டவர் என்னோடு என்ன பண்ணார்? நடத்தி அதை சகித்து கொள்ளும்படியாக அதற்கு மீண்டு வரும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். அல்லேலூயா. இக்கட்டான சிச்சுவேஷன்ல கூட ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறாரு. அதை நீ பார்த்த அப்படின்றாரு. பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்காரு என்னன்னா, தீமோத்தேயுகிட்ட, நீ அதை என்ன பண்ண? என் கூட இருந்து பார்த்த, பார்க்காம இல்ல, நீ அதை என்ன பண்ண? அதை கவனித்து பார்த்துக்கொண்டு அதை நீ என்ன பின்பற்ற, அது உனக்கும் நேரும். அன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவருக்கும் துன்பப்படுவார். அது சொல்ற உனக்கு அது வரும். நீ என்னை பார்த்த, என்னை பின்பற்றுகிற நான் இருந்தால் எனக்கு எல்லா நன்மையும் வந்துச்சு, தீமையும் வந்துச்சு. ஆனா அதே போல உனக்கும் வரும். அன்றி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவருக்கும் துன்பப்படுவார்கள். துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், இளைச்சைகள் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் அதிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். இந்த வாழ்க்கை அதுல நீங்க தொடர வேண்டும் என்று சொன்னா, நீங்க கற்றுக்கொண்ட, நீங்க முன்னாடி செய்த காரியங்கள், அது எந்த விதமான பாவங்களா இருக்கலாம், எந்த விதமான காரியங்களா, அதை நீங்க தொடரக்கூடாது. அதுல நீங்க கற்றுக்கொண்டு அதுல இருந்து வெளியே வந்து நீங்க என்ன பண்ணும்? தேவனுடைய நன்மையிலும் தேவனுடைய கிருபையிலும் தொடர்களா இருக்க வேண்டும். அன்பிலே தொடர்களா இருக்க வேண்டும். பொறுமையிலே தொடர்களா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு வைத்த நோக்கம் பெரியது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெரியது. நம்முடைய நடத்தையிலே நம்ம உறுதியா இருக்க வேண்டும், சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜனங்க எல்லாரும் பார்க்கிற ஜனங்க நம்மளை நடத்தை வைக்கணும், நம்ம என்ன நம்ம தீர்மானிப்பாங்க, நம்ம நல்லவனா கெட்டவனா. நம்ம நடந்து கொள்ளுகிறவர்களை பார்த்துதான் நம்ம என்ன பண்ணுவாங்க? தீர்மானம் பண்ணுவாங்க. அதுதான் சாட்சியின் ஜீவியம். அதுல நீங்க என்ன பண்ணணும்? தொடர்களா இருக்க வேண்டும். உண்மையாய் அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதிலே நான் என்ன பண்ண? உறுதியாய் விசுவாசத்தோடு, எங்கேயும் பாகுபாடு இன்றி, எந்த ஒரு இதுலயும் நான் என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்கல. விசுவாசத்துல நான் என்ன பண்ணணும்? தொடரணும். பொறுமையா, சாதா பொறுமையிலே, நீடிய பொறுமையிலே நான் என்ன பண்ணணும்? தொடரணும்.
நீடிய பொறுமையில என்ன பண்ணணும்? தொடரணும். துன்பங்கள் மத்தியிலும் நான் என்ன பண்ணணும்? உண்மையா நான் தொடரணும். கஷ்டங்கள் மத்தியில் நான் என்ன பண்ணணும்? உண்மையா தொடரணும். அது எல்லாத்தையும் சகிக்கிற தன்மையை ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். நான் நல்லா இருந்தா மாத்திரம் நான் ஆண்டவர் தொடருவேன் அதெல்லாம் கிடையாது. என் துன்பத்தின் மத்தியில நான் ஆண்டவரை நான் உண்மையா தொடருவேன். என் கஷ்டத்தின் மத்தியில நான் ஆண்டவர் உண்மையா என்ன பண்ணுவேன்? தொடருவேன். என்னோட லோ பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, நான் கீழே இருக்கிற நேரத்தில் நான் ஆண்டவரை என்ன உண்மையா தொடர்ந்துகிட்டே தான் இருப்பேன். அவரை நான் விட மாட்டேன். அவர் என்னை விட்டு விலகுவது என்னை கைவிடவே இல்லை சொல்லியிருக்கிறாரு. நான் அவரை விட மாட்டேன். அல்லேலூயா. அவரை விட மாட்டேன். அப்போ பொல்லாதவர்களும் எத்தர்களுமாகவும் இருந்து அல்லேலூயா. இப்படிதான் சொல்லுவது. தப்பு பண்றவங்க, மோசம் பண்றவங்க இன்னும் மோசம் பண்ணி தான் போவாங்க. மோசமா தான் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. கேடு பண்றவங்க இன்னும் கெட்டவரதான் கேடு கெட்டவரதான் போவார்கள். கெட்டு தான் போவாங்க. அல்லேலூயா. ஆனா நீ இப்ப சொல்ற நீ கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிறவர்களில் நிலைத்து. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிறதுல நிலைத்து. என்ன பார்த்த, நான் கடந்து வந்த பாதையை நீ பார்த்த. அதான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்கான மாதிரிதான் அவர்களுக்கு அந்த பாடுகள் தெரிய வேண்டும். சொல்லலாமா தெரியக்கூடாது. என் பிள்ளைக்கு வந்து அது இப்பத்துல இருந்து ஆனோட்ட எது வந்தாலும் ஏசப்பட்ட கேளு, எது வந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளு. உனக்கு எதாவது வேணுமா ஏசப்பா கிட்ட கேளு. வீட்டுக்கு வெளியே போக ஜோம் பண்ணிட்டு வெளியே போ. ஏசுறத சொல்லாம வண்டியில ஏறாத. அவன் ஏசுறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அவளை ஏசுறத செய்யும். பேசலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அவளே ஆக்ட் பண்ணிடுவேன். அதான் பிரேயர். அதான் ஒரு பிரேயர். அதான் ஏசுறதையும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அது பழக்கணும். பழகுறது நல்லது. பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அது சின்ன பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் ரத்தத்தினால நீங்க உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர் ஜீவியம் நிலைத்திருக்கும். எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் யாரை பார்ப்பாங்கன்னா ஆண்டவரை பார்ப்பாங்க. மற்ற ஆட்களை பார்க்க மாட்டாங்க, மற்ற நண்பர்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், என் சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அவங்களுக்கு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு மாத்திரம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா நேரமும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மனுஷனை பிரியப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனை பிரியப்படுத்த கூடாத காரியம். அது புரிஞ்சுவாங்க. தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். மனுஷனை பிரியப்படுத்தி ஈஸியா பிரியப்படுத்திடலாம். நயம் காட்டி காரியங்கள் இது பண்ணி நம்ம பிரியப்படுத்திடலாம். ஆனா ஆண்டவரை அதே மாதிரி செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி, ஆண்டவரே சூழலை மாற்றுங்க, எங்க நிலைமையை மாற்றுங்க, உயர்வை தாங்க, பலத்தை தாங்க, கிருபையை தாங்க, எல்லாத்தையும் தாங்க ஆண்டவரே என்ன பண்ணணும் சொல்லணும். நீங்க உள்ளத்தின் ஆழத்திற்கு கேட்கும் போது மாத்திரம் அது கிடைக்கும். நீங்க அவர்களை இன்னும் அவர் விசுவாசத்துல என்ன தொடர்றது அவசியம். அவர்களை தொடர்ந்தால் மாத்திரம் தான் என்ன பண்ணாது கிடைக்கும். நீங்கள் அவருக்குள்ளாலே நிச்சயமான வாழ்க்கையை நீங்க வாழணும். நிச்சயமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கஷ்ட காலங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. இல்ல, அந்த மத்தியில நீங்க என்ன பண்ணணும்? வைராம் கொள்ள வேண்டும், பலன் கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்தத்திற்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறதே. அல்லேலூயா.
வேத வாக்கியங்கள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறிவனாகவும் நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ நீங்க தேறினவரா இருக்கு, நீங்க தேவ மனுஷர்கள் தானே? ஹலோ, நீங்க தேவ மனுஷர்கள் தானே? நீங்க அப்ப நீங்க எல்லாவற்றிலும் தேர்ந்தவரா இருக்க வேண்டும் என்று சொன்னா, நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவரா இருக்க வேண்டும் என்று சொன்னா, இந்த வேத வசனத்தை, இந்த வேத வாக்கியத்தை உங்களுக்கு அந்த உபதேசத்துக்கும் கணிந்து கொள்வதற்கும், உபதேசம் வந்துச்சுன்னா உபதேசம் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை வரணும். கணிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல இருந்து வந்ததுன்னா கணிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ள மனம் இருக்க வேண்டும். எதுக்குன்னா அது உங்களுக்கு சீர்திருந்ததற்கு. வேத வாசனங்கள் எதுக்குன்னா உங்களை நீங்க என்ன பண்ணணும், சீர்படும்படியாக, ஒழுங்காகும்படியாக, உங்க வாழ்க்கை ஒழுங்கா இருக்கும்படியாக மாத்திரம்தான் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. நான் நீதிமானா வாழ்வதற்கு இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிக்கணும். அந்த 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? பாசம். மரித்தவர்களையும் அவர் ராஜ்யத்தை வைத்து நான் என்ன பண்ண சாட்சியா இருக்கேன். சாட்சியாய் கட்டளை என்னன்னா, சமயம் வாய்த்தாவிட்டாலும் பண்ணு, கண்டனம் பண்ணி கணித்துக் கொண்டு புத்தி சொல்லு. யார் சொல்றாரு? பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். புத்தி சொல்ல வேண்டியது ஒரு போதகனுக்கு கடமை, கணித்துக் கொள்வது போதகனுக்கு கடமை. ஏன்னா அது எல்லாரும் சீர்திருந்தும்படியாக, சபை ஒழுங்கா இருக்கும்படியாக. அல்லேலூயா. சபை ஒழுங்கா இருக்கும்படியாக, தப்பு பண்ண கண்டிப்பு வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் இருக்கணும். அது உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் பொருத்த மனதில்லாமல் புரியுதா நான் சொல்ல வருது? நிறைய நேரத்துல சபையில நைசா பேசினா, ஏற்ற மாதிரி இருந்தா பேசினா வார்த்தை இருக்குது, நல்லா இருந்தது, வல்லமையா இருந்தது. வேற ஏதாவது வெளியே மூளைக்காரன் வந்து அதேதான் பேசியிருப்பேன். 2 வருஷம் 3 வருஷம் அதேதான் காட்டு கத்திருப்பேன். வெளியிட்டு வர ஒரு அவசரம் பேசினார். இன்னைக்கு மாஸ்டர் உங்க மூலமா தான் பேசினார், பிரதர் உங்க மூலமா தான் பேசினார். எனக்கு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு அந்த வார்த்தை வந்துட்டு, அதுதான்ப்பா அதே வார்த்தை தான்ப்பா நான் பண்ணப்பா அதே வார்த்தை தான்ப்பா 2 வருஷமா நான் கேட்கிறேன், 3 வருஷமா கத்துறேன், காட்டி கத்துறேன். ஏன்னா அதை நான் டெலிவர் பண்றது உங்களுக்கு அந்த மனதுக்கு ஏற்றதா இருக்க மாட்டேங்குது. நடக்கிற காரியமா, நம்ம சபையில நடக்கிற காரியம் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இது எல்லாருக்கும் நம்ம சபையில் நடக்கிறதா. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாலியா வருவாங்க, எங்கேயாவது கூப்பிடுவாங்க. அதனால நிறைய பேர் கூப்பிடுறதுல காரணம் தான். எனக்கே வந்து பாஸ்டர் என்ன பாஸ்டர் கேட்கறாங்க, நிறைய விஷயம் கேட்கறாங்க. உணத்துல ஆண்டு காரணம் என்னன்னா, அந்த ஏற்றுக்கொள்ள மனம் அவங்களுக்கு ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருந்தா ஏற்றுக்கொள்ளணும். 2 ஜோக்கு பண்ணா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா, அதான் வசனம், ஆண்டவர் வசனம் என்னோட பேசிக்கிறாரு. முகத்துக்கு நேரா பேசினா பிடிக்க மாட்டேங்குது, அது ஏற்றுக்கொள்ள மனம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுதான் அது வந்து வார்த்தையை உண்மையா பேசணும், உண்மையா பேசுறது. எப்பயாவது ஜோக் பண்ணா பரவாயில்லை,
எப்பவும் ஜோக் பண்ணிட்டு இருந்தா ஜோக்கரா தான் மாறும். சபை சர்க்கஸ் கிடையாது. சபை என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் கிடையாது. இது தேவனுடைய பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம். ஆண்டவர் இங்கே தங்கி இருக்கிறார். இந்த உள்ளத்துல இருக்கிறது போல இங்கே இருக்கிறாரு. இங்க எல்லா இடத்துக்கும் அவரை நீங்க கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு பிரோஜனமான வார்த்தைகளை கொடுக்கப்படுகிறதுங்க. அது உண்மையா ஏற்றுக்கணும். உங்களுக்கு அது கடினமா இருக்குதா, சில காரியங்கள் கடினமா இருந்ததுன்னா அது நீங்க என்ன பண்ணுங்க, எதுக்காக இந்த வார்த்தை எனக்கு கடினமா வந்தது நீங்க என்ன பண்ண ஆராய்ச்சி செய்யுங்க. வீட்டுல போய் என்ன பண்ண, அதுக்கு பேசுறாரு. அதெல்லாம் இல்ல வார்த்தை நான் எதுவுமே உங்க வீட்டை என்ன படிச்சோம் என்ன படிச்சு ஏது பண்ண வெட்டி பாக்குறது இல்லை. என்ன உங்க வீட்டுக்குள்ளார என்ன ஓடுது எனக்கு தெரியாது. என்ன ஆண்டு பேச சொல்ற பேசுறேன். அது உங்களுக்கு கடினமா வந்ததுன்னா அப்போ ஏதோ உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு. அடுத்த ஆண்டு உங்ககிட்ட பேசுறாரு, மாத்திக்க சொல்றாரு. அதை மாத்திக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு நீங்கள் சீர்திருத்தும் ஒரு பொறுத்தாக உங்க வாழ்க்கை நீங்க மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, வளருவீங்க. அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, பெருகுவீங்க. நான் சுத்தமா எதுவும் பேச முடியாது, எதமா எல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்க முடியாது. உண்மையா பேசணும். சத்தியம் ஆண்டோட வார்த்தை. இது 5 வசனம் வரைக்கும் வாசிக்குமா? சத்தியத்திற்கு செவி விலக்கி வரும். ஐயோ எதுலமா மனம் தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். ஹல்லேலூயா. யார் சொல்றாரு? தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். செய்யறதே செய், ஒழுங்கா செய். வீட்டுல போய் வாசிங்க, இந்த எச்சரிக்கை பகுதியை வாசிங்க. வீட்டுல போய் தீமோத்தேயுடைய போதக நிருபத்தை வாசிங்க. அது நீங்க செய்யற ஊழியர்களுக்கும் அது உபயோகமா இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது நீங்க மறுபடி நயம் கட்டி பேச மாட்டீங்க. செய்யறத என்ன பண்ணுங்க, தைரியமா நீங்க என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. கட்டி கதையை இங்க பேச வரல. நான் இந்த வருஷம் 8 வருஷம் ஆகுது. நான் ஊழியத்துல 8 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் கட்டி கதையை விட்டது கிடையாது. காரணம் என்னன்னா எனக்கு தெரியும், அது நான் ஆர்டர் பதில் கொடுக்கணும். நான் இங்க கதை அடிச்சுட்டு போகலாம், ஜோக் அடிச்சுட்டு போகலாம். ஆனா கேள்வி யாரு என்ன கேட்பாரு, ஆர்டர் என்ன கேள்வி கேட்பாரு. நான் சொன்னதை நீ சொல்லாம தேவையில்லாத நீ சொன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஆர்டர் சொன்னதை நான் சொல்லாம தேவையில்லாத கட்டுக்கதை பேசி ஜோக் அடிச்சுட்டு நான் இங்க போனேன்னா கோபாலிக்கு ஆளாயிருந்தேன் நான். அதனாலதான் நிறைய சபைகள்ல அது நிலைத்திருக்க முடிய மாட்டேங்குது. நிறைய பேர் சபைகள் என்ன பண்ண நிலைத்திருக்க முடிய மாட்டேங்குது. வார்த்தைய ஏற்றுக்கொள்ள மனம் இல்ல, வார்த்தை அதை அக்செப்ட் பண்ணிக்க மனம் இல்ல. மற்றவங்களுக்கு போதிப்போம், மற்றவங்களுக்கு இதை பண்ணுவோம். அது அவங்களுக்கு வரும்போது கடினமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் இப்படி பேசிட்டாங்க, யார் செஞ்சிட்டாங்க? இல்ல, ஆண்டோட வசனம் இது உங்களை போதிக்கிறது, கண்டித்து நடத்துகிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக மாத்திரம்தான். நீங்க நல்லா இருக்கும்படியாக ஆண்டவர் பேசுகிறாங்க, வேற எதுக்காக மாத்திரம் இல்ல. நீங்க வீட்டுல 1 தீமோத்தேயு 2 முழுசா போய் வாசிங்க. குட்டிதான் 6 அதிகாரம் தான், 6-7 அதிகாரம் தான். கொஞ்சம் வீட்டுல போய் வாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக வெளிப்பாடுகள் தருவார். நான் கொஞ்சம் எனக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் நான் பேசுறேன். ஆனா நீங்க கற்றுக்கொள்ளுகிற காரியத்துல நீங்க நிலைத்திருக்கும் கிடையாது சொல்லுகிறாங்க. அதான் இன்னைக்கு தலைப்பது. இதுவரைக்கும் எவ்வளவு கற்றுக்கொண்டீங்க, எவ்வளவு வாசகங்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு இங்க பேசுறது கேட்டிருப்பீங்க, டிவில பேசுறது கேட்டிருப்பீங்க, அங்க மெசேஜ் கேட்பீங்க, இங்க மெசேஜ் கேட்பீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்க, எல்லாத்தையும் போவீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. கேட்டுதான் இருக்கிறீங்க, கேட்காமலாம் இல்ல, கேட்டுதான் இருக்கிறீங்க. வேற எதுவும் பண்ணல, கேட்டுதான் இருக்கு.
கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம கிரியை செய்கிறவங்களா இருங்க. நீங்க அந்த வாசனை வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. நானும் சொல்றேன், நானும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், பண்ணுங்க, இப்படி செய்யுங்க. இன்னொரு அதே 2 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. உங்களுக்கு இன்னும் புரியும் கொஞ்சம். 2 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களில் ஆரோக்கியமான வசனங்கள். என்னமா இது? இது சும்மா சாதாரண கட்டுக்கதைகள் இல்ல, கேலி கிண்டல் பண்றதுக்கு இந்த வார்த்தைகள் இல்ல. இது உங்களுக்கு ஆரோக்கியம் தருகிற வசனம். அல்லேலூயா. அதுல நீ என்ன பண்ணு? நிலைத்து அதுல நீ தொடரு. நீ கற்றுக்கொண்ட வார்த்தை இது உங்களுக்கு ஆரோக்கியமானதா இருக்கிறது. அதுல நிலைத்திருக்கிறது அவசியம். உங்கள் ஆத்மாக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது, அது பலனா இருக்கிறது. உங்கள் எலும்புக்கு அது ஊனா இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணாது? ஒரு ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு, குழந்தைக்கு என்ன பண்ணாம பால் அதுக்கு ஊட்டச்சத்தா இருக்கிறது. பால் குடிக்கும்போது அது என்ன கொடுப்போம் இல்லையா? பிள்ளைக்கு எடுத்துட்டு போயிட்டு கறிக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது. பால் தான் அதுக்கு ஆகாரம். அந்த வயிற்றுக்கு அந்த வாய்க்கு அதுதான் பத்தம். பிள்ளை எப்படி சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடணும். பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் எப்படி சாப்பிடணுமோ அப்படிதான் அவங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கப்படுது அப்படிதான் ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் புரியத்தக்கதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பால் தான் கேட்கிறோம், பால் தான் கேட்கிறோம். எவ்வளவு காலங்கள் பால் வேணும்? ஆயத்தமா இருக்கு. தேவராஜ்யம் சமீபமா இருக்கு, அவர் வருகை சமீபமா இருக்குது. இன்னும் நம்ம அதே பாலை குடிச்சிட்டு இருந்தோம்னா, இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளாம போயிட்டோம்னா, அப்ப ஆண்டவர் கேட்கும் போது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நான் போயிட்டேனே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்னேன், நீ நடக்கல. உனக்கு அவனுக்கு என்ன உன் மேல கதை வைக்க ஆலோசனை சொன்னேனே, அது நீ கேட்கல. உங்களுக்கு என்ன பிரியமானதா அதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு ஆண்டவர் கேட்கும் போது நம்ம பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கணும். பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் உண்மையான வசனத்தை அல்லேலூயா சொல்லுவது உண்மையான வசனத்தை ஆரோக்கியமான வார்த்தைகளை பற்றி கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். கண்டனம் வந்தா அதை ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா ஒரு காரணத்தோட தான் பேசுறாரு, சும்மா கிடையாது. உங்க வாழ்க்கை மாறணும், உங்கள் எல்லா ஊதியங்கள் உங்களுக்கு வந்து சேரணும், வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் வரணும், தடைபடுகிற காரியங்கள் வரணும். நிறைய பேர் வரும், சம்பளமே சரியில்லை, சம்பளம் பத்த மாட்டேங்குது, எனக்கு பேசிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சம்பளம் பத்த மாட்டேங்குது, என்ன பண்ண தெரியல, வீட்டு வாடகை கட்டணும், இந்த கடன் கட்டணும், அந்த கடன் கட்டணும், இது செய்யணும், அது செய்யணும், இந்த பில்லு கட்டணும், அந்த பில்லு கட்டணும், இந்த பீஸ் பில்லு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். ஆனாலும் அது திருப்தி இல்லை. இங்க வாங்கி அங்க கட்டணும், அங்க வாங்கி இங்க கட்டணும், கட்டிக்கிட்டே இருக்கிற அங்க கட்டிக்கிட்டே இருக்கிற. ஆனா எப்பதான் இது கட்டுறது டிபார்ட்மெண்ட் தெரியல. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான், ஒருபோதும் கைவிடப்படவில்லை.
அவர்களே நிலைத்திருக்கும் போது, அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது அது உங்களை வழி நடத்தும். எங்கே எந்த இக்கட்டுகளிலிருந்து உங்களை என்ன வெளிக்கொண்டு வர அது வல்லமையா இருக்கிறது. வார்த்தைக்கு வல்லமை உண்டு, இது வெறுமையா இல்ல, இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. அதை கேட்கறதுக்கு மனம் நமக்கு இல்லை. அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். பேசிட்டு தான் இருக்கு, வார்த்தை இன்னும் அதிகமா உங்களை கிட்ட இன்னும் அதிகமா சேரணும்னு அது இருக்குது. ஆனா நம்ம அதுக்கிட்ட சேரணும் விட மாட்டேங்கிறோம், அதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறோம். தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்குது. ஆனா நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வேற என்னமோ செய்யறோம், வேற வழிகளை தேடுகிறோம். அவரே வழி சக்தி ஜீவனமாக இருக்கிறார். அவரை எல்லாம் வேற எதுவுமே இல்லை. இதுதான் வழி, இதுதான் காட்டுற வழியை நடந்தானா ஒழுங்கா நடக்க முடியும். இதை காட்டுற வழியில் நீங்க நடந்தீங்கன்னா ஒழுங்கா வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியும். தடைகள் நீங்கும், கடன்கள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். திரும்பி இங்க வாங்கி அங்க கொடுக்க மாட்டீங்க, அங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க, வாங்குறதுக்கு யோசனை வராது. எல்லாத்தையும் மீதி தான் எடுத்து வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. போதுமானதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம் தேவன். ஆமாவா இல்லையாங்க? அல்லேலூயா. போதுமானதுக்கும் அதிகமா தான் செய்வாரு, குறைவா செய்ய மாட்டாரு. செஞ்சா அதிகமா தான் தருவாரு, பூரிச்சு தான் தருவாரு. அப்போ அவர்ல நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? நடக்கணும். அவர் வார்த்தையில நீங்க நடக்கணும். நடக்கும்போது இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், தடைகள் எல்லாம் நீக்கும். அல்லேலூயா. புது வழிகள் பிறக்கும். அல்லேலூயா. மேன்மையான காரியம் வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு தருவேன் ஆண்டு சொல்லுகிறாரு. அதுக்கு தொலை தூரத்தில் இல்லை. அல்லேலூயா. கிட்டதான் இருக்குது, கை ரீச் கிட்டதான் இருக்குது. நீங்கள் எடுக்கணும், விசுவாசத்தில் எடுக்கணும். நீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் வந்து சொல்லுறார். ஆண்டவர் வந்து அவருக்கு பயங்கரமான வல்லமை கொடுத்தாரா இல்லையா? பஞ்ச காலம் வரும், மழையே பெய்யாது. மழையே, நான் சொல்ற வரைக்கும் மழையே பெய்யாது. பாகால் தீர்க்கதரிசியில ஒண்ணுமில்லாம பண்ற அளவுக்கு வல்லமைய கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா பொண்ணு நிறுத்தினான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒரு சூளை செடியில போயிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாம் பயமா இருக்கு சொல்லி மனதுக்கு ஓடி போயாச்சு. அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? போஷிக்கிறாரு. காவல் கொண்டு என்ன பண்றாரு? போஷிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. அப்புறம் அங்க இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே ஆண்டு தெரியும், இங்கே இருந்தா அவன் இங்கே கம்ஃபர்டபுளா இருந்துருவான் தெரியும், ஆண்டருக்கு தெரியும். அங்க வர்றது கொஞ்ச நேரத்துக்கு காகவும் வரல, ராஜா வீட்டுல ஆதாமும் வரல, தண்ணியும் வத்தி போச்சு. இப்ப என்ன நடக்குது? திரும்பியும் நடக்கிறோம், நடந்துட்டே இருக்கு. மனதுக்கு நடந்துட்டு போது பாதியில நான் இப்ப செத்து போயிடுறேன். ஆண்டவர் விடல, பெல்லன் பண்ணி சாப்பிடு, எழுப்பி சாப்பிடு. ஆனா சாப்பிட்டு கூட திரும்பியும் படுத்துக்கிறாரு. அதே கம்ஃபர்டபுள் பாக்குறாரு, திரும்பியும் படுத்துக்கிறாரு. ஆண்டவர் கூட திரும்பியும் எழுப்பி ஓ, நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரமா இருக்குது, இந்த பிரயாணம் பண்ணணும். நீ ஓ, திருப்பி ஆகிற சாப்பிட்டு போ. திருப்பி சாப்பாடு போறாரு, திருப்பி என்ன பண்ற? சாப்பாடு போறாரு. அதுக்கப்புறம் அறைய கட்டிக்கிட்டு 40 நாள் இரவு பகல் என்ன பண்ணாரு? நடந்து ஓடுறாரு, ஓலை வரைக்கும் ஓடுறாரு. போயிட்டு அங்கே ஒரு குகையில போயிட்டு என்ன பண்ணாரு? உட்காந்துக்கிறாரு. ஐயா ஆடு பாக்குறீங்க, நான் நடந்தான் சொன்னேன், உன்னை உட்காந்து சொல்லலையே, அவன் குகையில உட்காந்து சொல்லலையே, ஒளிஞ்சிருக்க சொல்லலையே. எனக்கு இது போதாண்டவர். இப்போ என்ன நடக்குது? அடுத்தது
வெளியே வா. வெளியே வந்து இப்பவும் நீ என்ன பண்ற? இங்க உனக்கு என்ன காரியம்? இங்க உனக்கு என்ன காரியம்? நீ போக வேண்டிய பிரகாரம் இன்னும் தூரமா இருக்குது. இன்னும் போ. திரும்பி என்ன பண்றாரு? உனக்கு இது போதுமா? வேறு எனக்கு வரலையா? வேறு போதுமான்னு கேட்கல. நீ அப்படியே விட்டு உன்னை அப்படியே விட்டு உன் காரியத்தை அப்படியே விட்டுட்டு போறது இல்லை. நீ போய் ராஜாவா எகு இஸ்ரேல் மேல ராஜாவா எகு என்ன பண்ண? எகு தானே வை, அரசனா வை, அபிஷேகம் பண்ணு. உனக்கு பதிலா நீ என்ன பண்ணு? எலிசாவை என்ன பண்ணு? தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணு. உனக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உனக்கு அப்போ கூப்பிடணும். அப்போ வா சொன்னதை என்ன பண்ணாரு? செய்தார். அந்த பாஸ் அவனுக்கு பெற்றான். எலிசாக்கு போகும்போது அந்த அங்கி போய் விழும்போது, சாவை போய் விழும்போது ஒரு வாட்டி இல்லை, ரெண்டு வாட்டி விழுது. முதல் வாட்டி விழும்போது எலிசாவை ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கிறார். தீர்க்கதரிசியா அழைக்கிறார். அந்த அழைப்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு? எலிசா வாராரு. எலிசாக்கு தெரியும் அவன் வந்து 7 விட்டுட்டு இருந்தா 7 உடச்சி எரிசி போட்டு மாட்டி வெட்டி அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஏன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்தானா திரும்பியும் அங்க போயிடுவான்னு ஒரு மைண்ட் வந்துடும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், திருப்பி நான் இங்க வரப்போறது இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு வித்தியா பண்ணிட்டு வெளியே பின்னாடியே ஓடிட்டார். அவர் கீழே இருந்தார், ஒண்ணு செஞ்சாரு. எலியா என்ன செய்யறாரோ அதெல்லாம் பார்த்துட்டு எலிசா செய்தாரு. குறித்த காலம் வந்தது. 2 ராஜாக்கள் தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் தெரியும் தேவன் உங்களை எஜமான என்ன பண்ண எடுத்து போக போறாரு, என்ன பண்ண போறா, அதனால அதுவே சொல்ல வெப்சைட்ட எலியா சொல்றாரு, நான் அதுக்கு போயிட்டு வரேன். இல்லை நானும் உங்களுக்கு வரேன். நான் யோதா வரைக்கும் போயிட்டு வரப்பா. இல்லை நானும் உங்களுக்கு வரேன். அப்புறம் கடைசியில் கேட்குறீங்க எந்த தாப்பா உங்களுக்கு வேணும்? இல்லை உங்கள் வீட்டுக்கு அபிஷேகம் 2 மடங்கா எனக்கு வேணும். எலிசா கேட்டது, உங்கள் வீட்டுக்கு அபிஷேகம் எனக்கு 2 மடங்கா வேணும். சரியா? அப்போ யோதாக்கு அப்புறம் போகிறதுக்கு என்ன பண்ணுறாரு? காலை எடுத்து மடக்கி அடிச்சு யோதா 2 பிரிச்சு 2 பேரும் கடந்த நடந்து போகிறாங்க. போயிட்டு எலியா சொல்றாரு, நீ என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்ன பார்த்தனா அந்த அபிஷேகம் வந்தது. அக்னிமயமான குதிரைகள் ரதம் வந்து அவரை வெளியாக என்ன பண்ணாங்க? அப்படியே உயிரோட கொண்டு போச்சு. அதை அப்படி பார்த்தா மேல சால்வை, 2வது சால்வை விழுது. அன்னைக்கு எலிசா வந்து அக்னியானாலும் தண்ணீராலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அக்னியினாலும் தண்ணீராலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எலியாவின் அபிஷேகம் எத்த தனியா மேல என்ன பண்ண விழுந்தது? சால்வை அப்படியே வந்து அவர் மேல விழுந்தது. அதே சால்வை எடுத்தார். அதே சால்வை எடுத்தார். எலியா செஞ்ச அற்புதத்தை, கடைசி அற்புதத்தை எலிசா முதல்ல என்ன சொல்லிட்டு எலியா தேவன் எங்கே சொல்லி அடிச்சு அடியில் என்ன பண்ணாரு? அவர் 2 நடந்து வந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எலிசாவை செய்த காரியம் பெரிதான காரியம் இல்லையா? அது நீங்க வாசிங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் எல்லாம் நீங்க வாசிங்கன்னா 1 ராஜாக்கள் இருந்து ஆரம்பிக்குது. எலிசாவோட 2 ராஜாக்கள் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க மாட்டேங்க. அது நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் ஊழியம் வந்து வேற மாதிரி இருக்கும். எலியாவோட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அபிஷேகம், ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம். நீங்க ஆண்டுல நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாரையும் அழைக்கிறாருங்க. நீங்க எல்லாரையும் என்ன பண்றாரு? அழைச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அந்த அக்னியிலே நடந்து போக வேண்டும். தண்ணீரில் கடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் சோர்ந்து போகக்கூடாது.
அந்த பாடுகளில் வழியாகும், அந்த கஷ்டங்கள் வழியாகும், சோர்ந்து போயிடக்கூடாது. பாட்டு நடந்து வந்தோம், நாங்கள் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முடி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு உன்னை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இனை பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அல்லேலூயா. பலவித சோதனைகள் எதுவாக வந்தாலும் அதை நான் என்ன பண்ண மாட்டேன், என மேற்கொள்ளாது. எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், அது மத்தியில் ஆண்டவன் கூட இருக்கிறார். அது நம்மளால குடம், அது எதுக்குன்னா நம்மளை குடமிடுவதற்காக மாத்திரம்தான், நம்மளை சரியா மாற்றுறதுக்காக தான். அது அக்கினி வழியாகவும் தண்ணீர் வழியாகவும் நடந்து கொண்டு போற காரியம் நம்மளை சீர்படுத்தும்படியா, ஸ்திரப்படுத்தும்படியா, பலப்படுத்தும்படியா, நிலைநிறுத்தும்படியாக தான் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருக்க காரணம் என்னன்னா சோர்ந்து போயிடுறாங்க. நீங்கள் தெரிந்து கொள்ள பார்க்க மாத்திரமா நீங்கள் மாறும் என்று நீங்க ஆண்டவர்கிட்ட கேளு, பலத்தை கேளுங்க, தத்துவத்தை கேளுங்க. இப்பவுமே 30 வயசுலேயே கால் வலிக்குது, வீங்கிடுது, முடிய சோர்வு வருது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, பெல்ட் கட்டுறோம், அங்க கட்டுறோம். காரணம் என்ன? முடியல. சரீரம் என்ன பண்ணல, ஆவி உற்சாகம் தான், ஆனா சரீரம் உற்சாகம், அதே உற்சாகம் கிடைக்க மாட்டேங்குது, பலவீனமா இருக்குது. காரணம் என்ன? அந்த பலத்தை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஆவி கேட்டு உற்சாகமா நீங்க சரீரத்தை நீங்க மாற்ற மாட்டேங்கிறீங்க. அந்த ஆர்வம் இருந்தா மாத்திரம் தான் நடக்கும். இன்னும் எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது சொல்லப்பட்டது, எழுப்பி பிரகாசிக்க மாட்டேங்கிறோம். கடைசியாக நீதிமொழி 12:17 வாசிங்க. நீதிமொழிகள் 12:17. ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், உடலை என்ன பண்ணுறான்? அலைக்கழிக்கிறான். வேலை செய்கிறான். அல்லேலூயா. விதைத்தா முதல் பலனை கடூரன் என்ன பண்றான்? தன்னுடைய சரீரத்தை என்ன பண்றான்? அலக்கழிக்கிறான். தேவன் செய்த காரியங்களை என்ன பண்ண செய்யாம அவன் பாட்டு என்ன பண்றான்? தன் இஷ்டத்துக்கு காரியங்கள் என்ன பண்றான்? செய்கிறான். ஆண்டு உங்களுக்கு கட்டிட்ட காரியங்கள் நீங்க சீக்கிரமா இருங்க, அவருடைய தொடர்புல இருக்க வேண்டும். நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கொண்ட பாடங்கள் எவ்வளவோ இருக்கலாம், அதை திருப்பி அதே நீங்க என்ன பண்ண ரிப்பீட் பண்ணாதீங்க. அதில் கற்றுக்கொண்டு அவர் என்ன காட்டுற வழியோ அதில் நீங்க என்ன பண்ண நடங்க. அல்லேலூயா. நன்மையான காரியங்களை கற்றுக்கொண்டீங்கன்னா அதில் நீங்க என்ன பண்ணுங்க? தொடருங்கள். தேவையான காரியங்கள் பண்ணீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க? அது ஒரு பாடமாக நீங்க கற்றுக்கொண்டு அதுல இருந்து நீங்க அந்த மிஸ்டேக்கை திருப்பி என்ன பண்ண கூடாது. ஒரு பாவத்துல நீங்க விழுந்தீங்கன்னா அது மேல இருந்தீங்கன்னா திருப்பி அதே பாவத்துல விழ கூடாது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் அவ்வளவுதான், தேவனுடைய கிருபை, அது வரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது இருக்குன்னா நம்ம தீர்த்திமனை போய் அடைய முடியாது. அல்லேலூயா. அவர் வழியை நடப்போம். உங்கள் வழியை நீங்கள் காத்துக் கொள்ளுங்க. அந்த பெரிய காரணம் நம்ம சிந்திப்போம். தோற்றமானவர் அந்த பிதாவே உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை நல்லது ஆசீர்வதித்து கொடுத்திருக்காங்க. நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அது தோற்றமாக இருக்கு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை எங்கள் வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர், சீர்படுத்தியிருக்கிறீர், நிறைவேற்றிருக்கிறீர். ஆண்டவரே நீங்கள் காட்டுற வழியிலே நாங்கள் நடக்கிறோம். ஒழுங்கான பாதையை அதாவது சரியா நாங்கள் நடக்கும் கதை ஒன்றான பாதைகளை செவ்வியாக்குங்க, கோணான வழியை செவ்வியாக்குங்க. அதுவே எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா தடைகளும் அதுவே எங்கள் கட்டுகளையும் அதை நீக்குங்க, அதை உடைத்து போடுங்க கர்த்தாவே. அதுவே எல்லாத்தையும் அதுவே நீர் அதை பார்த்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆதாயம் நீர், எங்களுடைய அதுவே ஆதாரம் நீர், எல்லாமே நீர். அதுவே உங்ககிட்ட நாங்கள் நம்பி இருக்கிறோம், இனிமேல் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம், உங்களை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோம்.
இதே பெரிய காரியங்கள் செய்யும், பலத்த காரியங்கள் செய்ய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே ஆமென். நம்ம